Hi students, welcome to my channel Education Corner. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. வாங்க இன்னைக்கு என்ன கிளாஸ்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 2 ரியல் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரியல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், மெய்யெண்கள். ஓகேவா, தமிழில் சொல்லுவோம். அல்காரிஸ்மி எ பர்சியன் ஸ்காலர் இஸ் credited with identification of surds. இவர் வந்து ஒரு பர்சியன் ஸ்காலர். ஓகேவா, இவர் வந்து சர்ட்ஸுங்கிற வேர்டை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணார். ஓகேவா, சம்திங் நோட்டிக்கபிள் இன் மேத்தமெட்டிக்ஸில் சர்ட்ஸுங்கிற ஒரு வேர்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஹி ரெஃபர் டு த இர்ரேஷனல் நம்பர்ஸ் அஸ் இன்ஆடிபிள். இவர் வந்து இதிலிருந்து இர்ரேஷனல் நம்பர்ஸை வந்து இன்ஆடிபிள்னு ரெஃபர் பண்ணுறாரு. ஓகேவா, இன்ஆடிபிள்னா காது கேளாமை. ஓகே, தமிழில் விச் வாஸ் லேட்டர் டிரான்ஸ்லேட்டட் டு த லத்தீன் வேர்ட். இது பின்னாடி வந்து லத்தீன் வேர்டில் வந்து சர்தஸ்னு இதை வந்து சொல்கிறாங்க. மீனிங் டெஃப் ஆர் மியூட். இதோட மீனிங் என்னென்னா டெஃப் இல்லைன்னா மியூட். ஓகேவா, இன் மேத்தமெட்டிக்ஸ் எ சர்ட் கேம் டு மீன் எ ரூட் ரேடிக்கல் தட் cannot be expressed. ஓகேவா, ஒரு விகிதமுறை என்ன எழுத முடியலைன்னா அதை வந்து சர்டுன்னு மென்ஷன் பண்ணுறோன்னு இது பின்னாடி மேத்தமெட்டிக்ஸில் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஓகேவா, அஸ் எ ரேஷனல் நம்பர். ஓகே, லேர்னிங் அவுட்கம்ஸ் பாருங்க. டு நோ தட் தேர் எக்ஸிஸ்ட் இன்ஃபைனிட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் டூ கிவன் ரேஷனல் நம்பர்ஸ். இதில் என்ன கற்றுக்க போகிறோம்னா, ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையில இன்ஃபைனிட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். டு ரெப்ரசன்ட் ரேஷனல் ஆர் irrational அண்ட் irrational நம்பர்ஸ் ஆன் நம்பர் லைன். நம்பர் லைனில் வந்து எப்படி டெசிமல் ஃபார்மில் வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரேஷனல் நம்பர்ஸையும் irrational நம்பர்ஸையும். டு விஸ்வலைஸ் த ரியல் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். நம்பர் லைனில் எப்படி ரியல் நம்பர்ஸை விஸ்வலைஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். டு ஐடென்டிஃபை சர்ட்ஸ்னா என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண பார்க்க போகிறோம். டு கேரி அவுட் பேசிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் யூஸிங் கேர்ட்ஸ். ஓகேவா, யூஸிங் சர்ட்ஸை வச்சு எப்படி பேசிக் ஆப்ரேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்லாம் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். டு ரேஷனலைஸ் டினாமினேட்டர் ஆஃப் சர்ட்ஸ். எப்படி வந்து முரடுகளோட பகுதியை வந்து விகிதப்படுத்தலான்னு பார்க்க போகிறோம், ரேஷனலைஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ். ஓகேவா, சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா என்ன, அறிவியல் குறியீடுகளை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் இந்த இதில் பார்க்க போகிறோம், இந்த சாப்டரில் ரியல் நம்பர்ஸில். ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. நம்பர்ஸ் எவ்ரிவேர். நம்ம எல்லா இடத்துல பார்க்குற இடத்துல எல்லாம் நம்பர்ஸ் தான் இருக்குது. டு யூ ஹாவ் எ ஃபோன் அட் ஹோம்? ஹவு மெனி டிஜிட்ஸ் டஸ் இட்ஸ் டயல் ஹாவ்? இப்போ நம்ம இதுக்காக ஃபோன் பண்ணோம்னா அதுக்கு எத்தனை நம்ம வச்சு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறோம், அதுலேயும் நம்பர் தான் இருக்குது. வாட் இஸ் த பின்கோட் ஆஃப் யுவர் லொக்காலிட்டி? நம்ம இப்போ என்ன ஊரில் இருக்கோம் அந்த ஊரோட பின்கோடும் நம்பர்ஸ் தான். ஹவ் இஸ் இட் யூஸ்ஃபுல்? அது எப்படி யூஸ்ஃபுல் ஆகுது? வென் யூ பார்க் எ வெஹிக்கல் டூ யூ கெட் எ டோக்கன்? வாட் இஸ் இட்? ஒரு வெஹிக்கலையோ ஒரு டூ வீலரையோ பார்க் பண்ணுறப்ப டூ யூ கெட் எ டோக்கன், நம்ம டோக்கன் வாங்குகிறோம். இது என்ன பர்பஸ்க்கு வாங்குகிறோம்? இங்கேயும் நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம். ஹவ் யூ ஹேண்டில் 24 கேரட் கோல்டு? நம்மள்ட்ட இப்போ இருக்கிற கோல்டு இருக்குன்னா ஹவு டு யூ டிசைட் இட்ஸ் பியூரிட்டி? நம்ம அதை எப்படி சொல்கிறோம்? அப்போ அதை 916 அப்படி கேடிஎம்மாக இருந்தால் தான் அது பியூர் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 24 கேரட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இங்கேயும் மென்ஷன் பண்ணுறது என்ன, நம்பர்ஸ் தான். ஹவு ஹை இஸ் த பவர் ஆஃப் யுவர் ஸ்பெக்டாக்கிள்ஸ்? நம்ம இப்போ லென்ஸ் நம்ம வந்து இப்போ கண்ணாடி யூஸ் பண்ணோன்னா, ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு நம்மளோட பவர் வந்து ஹவு ஹை இஸ் த பவர் ஆஃப் யுவர் ஸ்பெக்டாக்கிள்ஸ்? நம்ம இப்போ நிறைய பேர் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா கூட இருக்கோம். அப்போ அந்த ஸ்பெக்ஸுக்கு வந்து நம்ம எப்படி அந்த லென்ஸோட பவர் வந்து என்னன்னு பண்ணி அதுவும் பார்த்து தான் நம்ம ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ அங்கேயும் நம்பர் தான் யூஸ் ஆகுது. ஓகே, ஹவு மச் வாட்டர் டஸ் த ஓவர்ஹெட் டேங்க் இன் யுவர் ஹவுஸ் கேன் ஹோல்ட்? இப்போ நம்ம வீட்டில் டேங்க் இருக்குன்னா அந்த டேங்க் வந்து நம்ம எவ்வளோ ஃபில் பண்ணணும், அங்கேயும் நம்பர் தான். டஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹாவ் ஃபீவர்? அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபீவர்னா வாட் இஸ் ஹிஸ் பாடி டெம்பரேச்சர் நம்ம மென்ஷன் பண்ணுறதும் ஃபாரன்ஹீட்டில் மென்ஷன் பண்ணுவோமா,
அப்போ வந்து அங்கே நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பார்க்குற இடம்லாம் நம்பர் தான் இருக்கு. learned about many types of numbers so far. Now is the time extend the ideas further. இப்போ இதுல இருந்து நம்ம நிறைய நம்பர்ஸை வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து கத்துக்கிறோம். ரேஷனல் நம்பர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பாருங்க. when you want to count the number of books in your cupboard, நம்ம கபோர்ட்ல உள்ள புக்கை கவுண்ட் பண்றோம். you start with நம்ம கவுண்ட் பண்ணோம்னு எடுத்துட்டீங்கன்னா 1 2 3 and so on. ஓகேவா, 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். these counting numbers 1 2 3 are called natural numbers. counting numbers இப்போ நம்ம கவுண்ட் பண்ண ஒரு பொருளை இப்போ நம்ம சம் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி சொல்றதுக்கு வந்து நம்ம 1 2 3 தான் யூஸ் பண்ணுவோம். 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தீஸ் கவுண்டிங் நம்பர்ஸை தான் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒன்னொரு நேம் என்ன, கவுண்டிங் நம்பர்ஸ். யூ நவ் டு ஷோ தீஸ் நம்பர்ஸ் ஆன் எ லைன். நம்பர் லைன் வந்து எப்படி போடலாம், அதில் ஒரு லைன்ல மென்ஷன் பண்றாந்தா 1 2 3 4 5 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, we use n to denote the set of all natural numbers. natural numbers denote பண்றதுக்கு வந்து n நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர் n வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்ப n ஈக்குவல் டு செட் ஆஃப் என்ன நம்பர்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படி கண்டினியூஸா போயிட்டே இருக்கிறது தான் நேச்சுரல் நம்பர்ஸ். இஃப் த கபோர்ட் இஸ் எம்டி சின்ஸ் நோ புக்ஸ் ஆர் தேர். அப்ப கபோர்டு எம்டியா இருக்குன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், எந்த புக்ஸுமே இல்லாட்டி. to denote such a situation we use the symbol 0. அப்ப அந்த சிச்சுவேஷனை சொல்ல நம்ம வந்து 0வா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. including 0 as a digit you can now consider the numbers. நம்ம இந்த 1 2 3யோட 0வை இன்க்ளூட் பண்ணோம்னா and them அதுதான் வந்து and call them அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா whole numbers-னு சொல்லுவோம், முழு எண்கள்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஓகேவா, with this additional entity the number line will look as shown below. இப்போ கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 0வை ஆட் பண்ணி எப்படி நம்பர் லைன்ல போடலாம்னா 0 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கிறது தான் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸை எப்படி நம்ம இதில் டினோட் பண்ணுவாங்கன்னா w to denote the set of all whole numbers வந்து w டினோட் பண்றோம். w is equal to set bracket போட்டாச்சு 0 1 2 3 எக்ஸெட்ரா. ஓகேவா, certain conventions lead to more varieties of numbers. Let us agree that certain conventions may be thought of as positive denoted by. இப்போ நம்ம certain conventions lead to more variety of numbers வந்து இப்போ நமக்கு இருக்கு. let us agree the certain conventions may be thought as. இப்போ வந்து இந்த மாதிரி கன்வென்ஷனை வந்து சில இது வந்து பாசிட்டிவா தாட் பண்ணுவோம். அதை வந்து denoted by plus sign போடலாம். and think that is up or forward. இதை வந்து அப்னு சொல்லலாம், ஃபார்வர்ட்னு சொல்லலாம், மோர்னு சொல்லலாம், இன்க்ரீசிங்னு சொல்லலாம், பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதை சிம்பிளா யூஸ் பண்றப்ப பிளஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, அண்ட் எனிதிங் தட் இஸ் டவுன் கீழே, பேக்வேர்டு, லெஸ், டிக்ரீசிங், நெகட்டிவ். இதை வந்து நம்ம எப்படி டினோட்டட் பண்ணுவோம், மேக்ஸ்ல வந்து மைனஸ் சிம்பிள் போடுவோம். ஓகேவா, மைனஸ் சைன் போடுவோமா. You can treat natural numbers as positive numbers and rename them as positive integers. நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்ல பாசிட்டிவ் நம்பர்ஸை வந்து ரீநேம் பண்றோம். ஓகேவா, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்றாங்க. thereby you have enabled the entry of negative integers. அதே நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ங்கிறப்ப மைனஸ் சிம்பிள் போட்டு. ஓகேவா, note that -2 is more negative than -1. -1ங்கிறது வந்து -2ஓட ரொம்ப பெருசு. ஓகேவா, therefore among -1 and -2 you find that -2 is smaller and -1 is bigger. இதுல இருந்து என்ன தெரியுது, -1 தான் வந்து பெருசு, -2 வந்து சின்னது. or -2 and -1 smaller or greater than -3. -2 -1 -3ஓட பெருசான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, -1 தான் வந்து நம்ம பெருசுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ -3 வந்து இது ரெண்டோட ஸ்மாலரா தான் இருக்கும். ஓகேவா, திங்க் அபவுட் இட், நம்மளை திங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இதை நம்பர் லைன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 0 1 2 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இங்கே ரைட் பண்ணியாச்சு, இங்கே நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ரைட் பண்ணி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இங்கே சென்டர்ல 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி. ஓகேவா, இதெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டிஜர்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, இன்டிஜர்ஸ்னு சொல்லுவோமா. இப்போ இந்த சைடு நமக்கு போயிட்டே இருக்கப்ப வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1 விட 2 பெருசு, 2ஓட 3 பெருசு, 3ஓட 4 பெருசு. ஓகேவா, இங்கே எப்படின்னா -1 தான் பெருசு, இதை விட இது சின்னம், -2 இதை விட இது சின்னம்.
ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, -2 -1 -3 விட -3 வந்து -1 -2 -1 விட -3 பெருசா இல்ல சின்னதான்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், இது வந்து இது 2 விட சின்னது தான். இது வந்து இங்கிட்டு போக போக இது என்ன ஆகும்னா குறைஞ்சிட்டே போகும். -4ங்கிறப்ப அதோட வேல்யூ வந்து மைனஸ்ல போறப்ப பின்னாடி வந்து குறைஞ்சிட்டே போகும். ஓகேவா? டு அண்டர்ஸ்டாண்ட் நம் ப்ளஸ்ஸை பொறுத்தவரையும் ஆட் பண்ணி நம்ம வந்து அதிகப்படுத்திட்டே தான் போறோம். அப்போ வந்து எல்லாமே பெருசாகிட்டே தான் போகும். 2 நம்பர் கம்பேர் பண்றப்போ அதோட அடுத்த நம்பர் வந்து பெருசா தான் இருக்கும். இப்போ இந்த பக்கத்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ல வந்து நீங்க கம்பேர் பண்றப்ப 2 நம்பரை வந்து -1 தான் வந்து பெருசு. ஓகேவா? -2 பின்னாடி போக போக வந்து அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே தான் போகும். ஓகே, அப்போ -2 -1 -3யோட கம்பேர் பண்றப்ப -2 -1யும் -3 வந்து இந்த 2 நம்பரோடவும் கிரேட்டரா இருக்குமா ஸ்மாலரா இருக்குமா? ஸ்மாலரா தான் இருக்கும். ஓகேவா? -3யோட -2 பெருசு, -2ஓட -1 பெருசு, -3யோட -2 -1 ரெண்டுமே பெருசு. ஓகே, இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க? we use z to denote the set of all integers. இதை வந்து கேபிட்டல் லெட்டர் zல வந்து இன்டிஜர்ஸை டினோட் பண்ணுவாங்க. செட் பிராக்கெட் போட்டாச்சு. -0ல ஸ்டார்ட் ஆகி -1 -2 -3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து இன்டிஜர்ஸ்னு சொல்லுவோம். when you look at the figure 2.2 line 2.3 line நம்ம என்ன பார்த்தோம் above, you are sure to get amused by the gap between any pair of consecutive integers. would there be some numbers in between? இதுக்கு இடையில வந்து சம் நம்பர்ஸ் எல்லாமே ஒரு கேப்ல இருக்கு. ஓகேவா? பேர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸா இருக்கு, கேப் இருக்கு, ஒவ்வொரு இதுக்கும் நடுவுல கேப் இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கப்ப அதுக்கு இடையில வந்து would there be some numbers in between? some numbers இருக்கும். fractions ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே fractions-அ பார்த்திருப்போம். how will you mark the point that shows 1/2 on z? ஓகேவா? இந்த z இன்டிஜர்ஸோட நம்பர் லைன்ல வந்து எப்படி 1/2 வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஓகே, it is just midway between 0 and 1. 0க்கும் 1க்கும் நடுவில் உள்ளதான் நம்ம 1/2ன்னு சொல்லுவோம். ஓகேவா? 1/2ஓட வேல்யூ என்ன? 1/2னா 2ல 1 அடங்காதா? ஸோ 0 1/2 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0. டெசிமல் பாயிண்ட் வச்சாச்சு. 1ல 2 அடங்காது. ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்தாச்சு. 2 டேபிள் சொல்லி பாருங்க. 1 2 is 2, 5 2s are 10. 5/1 5. ஸோ 5. ஓகேவா? அப்போ 0.5ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 0லேருந்து 1 2 3 4 5 லைன் தள்ளி போடுவோமா? ஸ்கேலில் பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்கு 1/2. in the same way you can plot 1/3 1/4 1/5 2 3/4 etc. இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பிளாட் பண்ணோம்னா these are all fractions of the form a/b. இது எல்லாமே என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a/bங்கிற fractions ஃபார்மேட்ல இருக்கு. where a and b are integers. aயும் bயும் integers-ஆ இருக்கணும் with one restriction இருக்கு, that b not equal to 0. one condition. ஓகேவா? b வந்து 0வா இருக்கக்கூடாது. why? if a fraction is in decimal form even then the setting is same. fraction வந்து எப்பவுமே decimal formல வரணும். because of the connection between fractions and ratios of length we name them as rational numbers. இதுதான் நம்ம rationals. connection between fractions and ratios of length தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா name them rational numbers-னு சொல்றோம். here is a rough picture of the situation. இப்போ இதெல்லாம் ஒரு ரஃப் பிக்சர்ல நம்ம நோட் பண்ணி நமக்கு வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே, a rational number is a fraction indicating the quotient of two integers excluding division by 0. நம்பர்ஸ்னு சொல்லுவோம். excluding division by 0 அது வந்து 0வால டிவிஷன் ஆகாத நம்பர்ஸ். ஓகேவா? அதாவது கீழே வந்து 0 இருக்கக்கூடாது. ஓகே, b not equal to 0 excluding division by 0. 0வால டிவைட் பண்ணக்கூடாது. Since a fraction have many equivalent fractions, there are many possible forms for the same rational number. Thus 1/3 2/6 8/24 all these denote the same rational number. இப்போ என்னன்னா
மெனி ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன், ஒரு ஃப்ராக்ஷனுக்கு வந்து நிறைய ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். தேர் ஆர் மெனி பாசிபிள் ஃபார்ம்ஸ் ஃபார் த சேம் ரேஷனல் நம்பர். ஒரு ரேஷனல் நம்பருக்கு வந்து நிறைய பாசிபிள் ஃபார்ம்ஸ் இருக்கு. சேம் ரேஷனல் நம்பர் கிடைக்கும் நிறையா. ஓகேவா? ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். 1/3னா அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப 1:3:2. இப்போ 1/3 எடுத்துட்டோம்னா 1:3:2 are 6. இதுவும் சேம் ரேஷனல் நம்பர் தான், ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் தான். 1/3க்கு ஈக்குவலண்ட் தான். 2/6னா 2 4s are 8, 6 4s are 24. இதுவும் இந்த 1/3க்கு ஈக்குவலண்ட், 2/6க்கு ஈக்குவலண்ட். அப்போ ஒரு ஃப்ராக்ஷனுக்கு வந்து மெனி ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆல் திஸ் டினோட் த சேம் ரேஷனல் நம்பர். இது எல்லாமே சேம் ரேஷனல் நம்பர்ஸ் தான் டினோட் பண்ணுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.